கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாளும் நமக்காக சகலவற்றையும் கொடுத்து கொண்டே இருக்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். அவருடைய இயல்பே நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பதுதான். இந்த முழு உலகம், இந்த முழு பிரபஞ்சமும் அவருடைய அன்பின், கிருபையின், இரக்கத்தின், தாராள மனப்பான்மையின் வெளிப்பாடாகத்தான் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு அதாவது இந்த உலகத்துல ஆதாம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு, உருவாக்கப்படுவதற்கு முன்னதாகவே அந்த ஆதாமுக்காக எல்லாவற்றையும் படைத்தவர்தான் நம்முடைய நல்ல தகப்பன். ஒவ்வொரு நாளும் நமக்காக அளவில்லாமல் எல்லாவற்றையும் கொடுக்கிற நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையும் குறைவில் வாழ்வது அவருடைய விருப்பமே இல்லை, அவருடைய சித்தமே இல்லை. நம்ம நிறைவினால் நிறைவுல இருந்து வாழணும்னு சொல்லிதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பின் கரத்திலிருந்து எல்லாவிதமான நன்மைகளையும், செல்வங்களையும், ஆசீர்வாதங்களையும், ஆவிக்குரிய நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அவருடைய கரம் ஒருபோதும் நமக்கு கொடுப்பதை நிறுத்தாது. ஏன்னா அவருடைய சுபாவம், அவருடைய இயல்பு, அவருடைய நேச்சரே அது கொடுக்கிற நேச்சர். அவர் நம்ம கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கிற தேவன் அல்ல. நமக்காக எல்லாவற்றையும் கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். நம்மேல் உலகத்தில் அவர் அன்பு கூர்ந்தபடியால் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய நேச்சர் நம்ம அவர்கிட்ட அன்பு செலுத்ததினால் அல்ல. அவருடைய நேச்சரே என்ன? நம்மை நேசித்து நம்மை மிகவும் அன்பு கூர்ந்தபடியினால் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே அவர் கொடுத்திருக்கிறார் என்றால், ஒருவேளை சில காரியங்கள் நம்ம அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்யணும்னு சொல்லி அவர் விரும்புகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆனா நம்ம கிட்ட எதையும் எதிர்பார்த்து அவர் நமக்கு எதையும் தருகிற தேவன் அல்ல. மனிதன் எதையும் கேட்கிறதற்கு முன்னதாகவே முதலாவது அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். நமக்காக நாம் வாழும்படிக்கு இந்த பூமியை கொடுத்தார். தன்னுடைய கிருபையை அளவில்லாமல் நம்மேல் ஊற்றினார். தன்னுடைய குமாரனையே அவர் கொடுத்தார். பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த கிங்டம், தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிறது எதையோ பெறுறதுல இல்ல, கொடுக்கிறதுலதான் ராஜ்யமே இயங்கிக் கொண்டிருக்கிறதாம். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறது எப்படி இருக்கிறதாம்? உத்தமமாய் இருக்கிறதாம். அப்போ இந்த ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம். இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம்னா, நம்ம வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதுனா பணம் மாத்திரம் அல்ல, அன்பு, இரக்கம், என்னெல்லாம் நம்ம கிட்ட இருக்குதோ. ஒருத்தர் ஒரு சோர்ந்து போய் இருக்கிறாங்கன்னா அந்த வார்த்தை, இது எல்லாமே ராஜ்யத்துல ரொம்ப வேல்யூபிளா பார்க்கப்படுது. அதனாலதான் இன்றைக்கு அவர் கொடுக்கிற தகப்பனாய் இருக்கிற அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார், சூரியனை உதிக்க பண்ணுகிறார். அவரிடத்துல எந்த பட்சபாதமும் இல்லை. அவர் எல்லோருக்கும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நாமும் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அவர் உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள். அப்போ நம்ம இப்படி இருக்கணும். அவருடைய நேச்சர், தன்னுடைய குமாரனையே கொடுத்திருக்கிறார். குமாரன் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார்.
தன்னுடைய ஜீவனை கொடுத்தது மாத்திரமில்ல, தான் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உன்னதத்திலே நாம் அவரோடு கூட உட்காரும் ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இனி நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நாம் வானத்துக்குரியவர்களாய் இருக்கிறோம். வானத்துக்குரியவர்கள் என்கிற அந்த ஒரு ஸ்தானத்தை நமக்கு கொடுத்தார். எல்லாமே அவரிடத்திலிருந்து நாம் பெற்ற ஈவுகளாய் இருக்கிறது. இன்றைக்கு நாம் எதை கொடுக்கிறோம்? அததான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இது நெறைய காரியங்கள் இதுல டீப்பா நம்ம தியானிக்கும் பொழுது, உங்களுக்கே நெறைய காரியங்கள் புரிய ஆரம்பிக்கும். இப்போ ஆதியாகமம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதியாகமம் 3:17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அங்க ஆண்டவர் ஆதாம்ட்ட சொல்றாரு, நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே. இப்போ இவனுடைய கான்ஷியஸ்னஸ் நீங்க அந்த மெசேஜ நீங்க கேளுங்க. அத கேட்கலன்னா, இவனுடைய முழு கான்ஷியஸ்னஸும் எங்க போயிருச்சு? பாதாளத்துக்குள்ள போயிருச்சு. அதுவரைக்கும் தேவனோடு கூட உறவில் இருந்தவன், இவனுடைய கண்கள் திறக்கப்பட்டபடியினால், நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை சாப்பிட்ட பிறகு, அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டதுனால, அவனுக்கு தேவனோடு இருந்த கனெக்ஷனும் கட் ஆயிருச்சு. பூமியில இந்த முழு பிரபஞ்சமும் அவனோடு இணைக்கப்பட்டிருந்தது. அவனுக்காக எல்லாம் கொடுக்கும்படிக்கு தேவன் சிருஷ்டித்திருந்தார். இப்போ அவர் கூட இருக்கிற கனெக்ஷன் கட் ஆனதுனால, இவனுடைய அந்த அந்த மனசாட்சி, அந்த கான்ஷியஸ்னஸ் எங்க போயிருச்சு? பாதாளத்தில் போய் சிக்கிக் கொண்டது. இப்போ இந்த பூமியோடு அவனுக்கு இருந்த தொடர்பும் என்ன செஞ்சிருச்சு? கட் ஆயிருச்சு. அதனால இதுவரைக்கும் கொடுத்து கொண்டிருந்த பூமி, அவனுக்காக எல்லாவற்றையும் இவன் ஒரு மனிதனுடைய இந்த ஆதாம் என்கிற ஒரு மனிதனுடைய கான்ஷியஸ்னஸ் ஷிஃப்ட் ஆனதுனால, இங்க முழு பிரபஞ்சமும் என்ன செஞ்சிருச்சு? ஒரு ஒரு டிஸ்கனெக்ஷன்க்குள்ள வந்துருச்சு. ஒரு மீட்பு, அதுவும் மீட்கப்பட வேண்டிய இடத்துக்குள்ள அந்த முழு பிரபஞ்சமும் வந்துருச்சு. அதனாலதான் சர்வ சிருஷ்டியும் தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படும்படிக்கு காத்து கொண்டிருக்கிறது. அதுக்காக பிரசவ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு பார்க்கிறோம். இந்த ஒரு மனிதனுடைய அந்த கண்கள் திறக்கப்பட்டபடியினாலே கான்ஷியஸ்னஸ் ஷிஃப்ட் ஆகி, அதுவரைக்கும் அவன் தேவனோடு கூட இருந்த உறவில் இருந்தவன், இப்ப அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் பூமிக்கும் பாதாளத்துக்குரிய எண்ணங்கள் அவனை மேற்கொள்ள ஆரம்பித்தன. தேவனை விட்டு பிரிந்தது போல எண்ணங்கள் அவனை ஆட்கொள்ள ஆரம்பிச்சன. தேவனை பார்த்தா பயம், அவர் கூட நெருக்கமா இருக்கிறதற்கு பயம். இது எல்லாம் சேர்ந்ததன் விளைவு, இவன் பூமியோடு இருந்த தன்னுடைய அந்த கனெக்ஷன் என்ன ஆயிருச்சு? அவனுக்கு டிஸ்கனெக்ட் ஆயிருச்சு. அப்போ இங்க என்ன நடக்குது? ஆண்டவர் சொல்றாரு, உன் நிமித்தம் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நான் பூமிய சபிச்சேன்னு அவர் சொல்லல. ஆதாமே, உன்னால உன் நிமித்தம் இந்த பூமி என்ன செஞ்சிருக்கு? சபிக்கப்பட்டிருக்கு. இப்ப அதே ஆதியாகமத்துல 4வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். அடுத்த வசனம். நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். இங்க காயின் கிட்டயும் சொல்ற வார்த்தை அதுதான். இந்த உன்னுடைய சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும்போது அது உனக்கு பலன் கொடுக்காது. இப்போ பூமி பலனை கொடுக்காதபடிக்கு பூமியில இருந்து அந்த சாபத்தை இவன் மனுஷன்தான் பெற்றுக்கொள்ளுகிறானே தவிர தேவன் இந்த பூமியை சபிக்கவில்லை.
சரி. இப்போ முழு மனுக்குலமும் இப்படி ஒரு அதனால நீ கஷ்டப்பட்டு தான் நீ என்ன செய்யணும்? வியர்வை சிந்தி உழைத்து நீ போராடி இந்த பூமியில பலனை பெறணுங்கிறத அங்க ஆதி ஆதாம்கே அங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா, பூமி இவனோடு கூட கனெக்ஷன்ல இல்ல. இன்னைக்கும் நம்மளால இந்த இயற்கையோடு கூட ஒரு தொடர்புல நம்மளால இருக்க முடியல. நம்ம எண்ணங்கள் எல்லாம் மனிதர்களை குறித்து, மனிதர்களுடைய வார்த்தைகளை குறித்து, இந்த இந்த சூழ்நிலைகளை குறித்து இதுல தான் நம்ம கனெக்ஷன் ஆயிருக்கிறோமே தவிர, இந்த பூமியோடு கூட நம்ம ஒரு கனெக்ஷன்ல இருக்கிறோமான்னா இல்ல. நம்ம என்ன நெனைக்கிறோம், நம்ம செடி கூட பேசலாம். விலங்குகள், பறவைகள் இதெல்லாம் நெறைய பேரு அத பார்க்கிறாங்க. அத கவனிச்சு பார்க்கிறாங்க. அது கூட அதுல தேவன, தேவனுடைய படைப்பின் வல்லமைய பார்க்கிறாங்க. இது எதையுமே நம்மளால பார்க்க முடியல அப்படின்னா, இன்னமும் இந்த முதல் ஆதாமின் எண்ணங்களிலிருந்து நம்ம வெளிய வரல. ஆண்டவர் காட்டுற எக்ஸாம்பிள், இயேசு கிறிஸ்து காட்டுற எக்ஸாம்பிள்ஸே முழுமையுமாய் அவர் படைத்த படைப்புகள வச்சு தான் காட்டுறாரு. ஆகாயத்து பட்சிகள கவனிச்சு பாருங்க. காட்டு புல்ல பாருங்க. அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார். ஆனா, நம்மால அத கவனிச்சு பார்க்க முடியல. அவைகளை எவ்வளோ ஞானமா படைச்சிருக்கிறாரு. அதுல அவருடைய வல்லமைய பார்க்க முடியல. இது எல்லாமே இந்த முதல் ஆதாமுக்குள்ள இருந்து நாம் படைக்கப்பட்டு சிருஷ்டிக்கப்படுறோம். ஃபர்ஸ்ட் ஜென்ம சரீரம் தான் நமக்கு கொடுக்கப்படுது. இந்த ஜென்ம சரீரத்திலிருந்து நம்ம மறுபடியும் பிறக்கும் பொழுது ஆவிக்குரிய சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனா, இந்த ஆவிக்குரிய ரீதியில இருந்து நம்மால இன்னும் சிந்திக்க முடியாதபடி பழைய மனுஷனுடைய சுபாவத்தை நாம் தரித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே, இன்னமும் நம்ம இந்த பூமியில எது கூடயும் நம்ம கனெக்ட் ஆகாம இருக்கிறோம். எதையும் குறிச்சு யோசிச்சே பார்க்க முடியல. காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தெய்வத்துவம். அது எதுல இருக்காம்? அவர் படைத்த சிருஷ்டிப்புல இருக்காம். அவருடைய நித்திய வல்லமையும், தெய்வத்துவத்தையும் பரலோகத்துக்கு போன பிறகு பார்க்கணும்னு அந்த வசனம் சொல்லல. எதுல பார்க்கணுமா? அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகளிலே அவருடைய நித்திய வல்லமையும், தெய்வத்துவமும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. சரி, இப்ப பூமி சபிக்கப்பட்டாச்சு. பூமி ஆதாமின் நிமித்தம் சபிக்கப்பட்டதா இருக்குது. அது பலன கொடுக்க முடியல. ஏன்னா, மனிதனுடைய கான்ஷியஸ்னஸ் ஃபுல்லா தேவனோடு கூட இருந்த உறவிலிருந்து, அது பாதாளத்துல போயி, அங்க என்ன செஞ்சிருச்சு? கனெக்ட் ஆயிருச்சு. அங்க பாதாளத்தின் எண்ணங்கள் தான் அவனை மேற்கொள்ள ஆரம்பிக்குது. தேவன் உன்ன நேசிக்கல. தேவன் உன்னைய கைவிட்டுட்டாரு. அவர் அவர் கூட நீ ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது? தொடர்பு கொள்ள முடியாது. உறவுல நீ இருக்க முடியாது. உனக்கு நீ கு அவ நீ நீ தவறு செஞ்சுட்ட. நீ அவரு கூட நெருங்க முடியாது. நீ குற்ற மனசாட்சி அப்படின்னு சொல்லி ஒரு குற்ற மனசாட்சியிலேயே ஆதாமை தள்ளி, அது என்ன செய்யுது? தேவனோடு கூட நெருங்க விடாதபடி. அது நிமித்தம் அவன் போராட ஆரம்பிக்கிறான். இந்த பூமியிலயும் உழைக்க ஆரம்பிக்கிறான். இப்போ இந்த சாபத்தை நீக்கும்படியாக அவர் இந்த பூமியிலே இரத்தத்தை சிந்தினார். வாசிக்கலாம் கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இந்த முதலாம் ஆதாமின் மூலம் முழு பூமியும் என்ன செஞ்சுச்சு? சபிக்கப்பட்டதா இருந்தது. நம்ம எல்லாருக்குமே அது சபிக்கப்பட்டதா இருந்தது. ஆனால் 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள் வந்த நமக்கு இந்த பூமி ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டது. வசனம் அததான் சொல்லுது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்கலாக்கி மீட்டுக் கொண்டார். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிறோம். அப்படின்னா, இன்றைக்கு அவருடைய ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்ட நோக்கம், இந்த பூமி தன் பலனை கொடுக்கும்படிக்கு.
இததான் நம்ம ஓசியாலெல்லாம் நம்ம தியானிச்சோம். பூமி பலனை கொடுக்கும்படிக்கு அவர் என்ன செய்கிறாராம்? சொல்லுகிறாராம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஓசியா 2ல நினைக்கிறேன். ஓசியா 2:22. பூமி தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். இவைகள் இஸ்ரேலுக்கும் மறுமொழி கொடுக்கும். வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். பூமி தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். இவைகள் இஸ்ரேலுக்கும் மறுமொழி கொடுக்கும். அப்போ பூமி தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் இப்ப என்ன செய்து மறுமொழி கொடுக்குதாம். அங்க வானத்திலிருந்து ஒரு சத்தம், இங்க பூமியில இருந்து ஆசீர்வாதங்கள் பெருகுகிறது. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னா இந்த பூமி உங்களுக்கு நிச்சயம் பலனை தரும். நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம்னா அவர் நமக்கு இந்த பூமி நமக்கு கொடுக்கும்படிக்குத்தான் தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? எல்லாவற்றையும் அவர் மாற்றி இருக்கிறார். முதல் ஆதாம்ல நமக்கு எல்லாமே சபிக்கப்பட்டதாய் மாறி இருந்த அந்த காரியத்தை கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினாலே அந்த சாபத்தை நீக்கி மறுபடியும் பூமி நமக்காக அந்த பலனை கொடுக்கும்படிக்கு அவருடைய ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டது. ஆபேலினுடைய ரத்தம் சிந்தப்பட்ட பொழுது காயின்ட்ட சொல்றாரு, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்று. இன்றைக்கு ஆபேலின் ரத்தம் பேசினவைகளை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கு இந்த பூமியில சிந்தப்பட்டு நமக்காக நன்மையானவைகளை கொடுக்கும்படிக்கு பூமியில் அவரோடு பூமி பலனை கொடுக்கும்படிக்கு அவர் பூமியை பார்த்து அவர் பேசுகிறார். பூமி நமக்கு பலனை கொடுக்கும்படி அவருடைய ரத்தம் நமக்காக பேசுகிறதுனா இன்னைக்கு நீங்க எந்த தேவைகளை குறித்தும் கவலைப்பட வேண்டிய இடத்தில் தேவன் உங்களை வைக்கவில்லை. இந்த பூமி எங்க இருந்தாவது உங்களுக்கு என்ன தேவைனாலும் இந்த பூமி உங்களுக்கு பலனை கொடுக்கும். அது எங்க இருந்தாவது வரும். இப்ப நிறைய பேருடைய சாட்சிகளை கேட்கிறோம். எப்படித்தான் இந்த தேவை நிறைவேறுச்சுன்னே எங்களுக்கு தெரியல. ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி அது பலனை கொடுக்கும். இந்த பூமியில இருக்கிற மனிதர்கள் மூலமாய் இல்ல பூமியில இருக்கிற எந்த ஆதாரத்தின் மூலமாகவாவது நம்முடைய தேவைகள் நிச்சயம் நமக்கு சந்திக்கப்படும். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய இடத்துல நம்மை நம் தகப்பன் வைக்கவில்லை. இப்போ கிருபைக்கு கீழே நம்ம வந்துட்டோம், கிறிஸ்துவின் கீழே நம்ம வந்துட்டோம், அவருக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா இந்த முழு பிரபஞ்சமும் நமக்காக எல்லாவற்றையும் கொடுக்கிறதாக மாறிவிட்டது. முதல்ல இந்த எண்ணங்கள் நமக்கு வரணும். இந்த மனது நமக்கு மறுரூபமாக வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீங்க எதையுமே போராடி இன்னைக்கு உங்க வீட்டுல ஒரு மரம், செடி, கொடி இருக்குன்னா கூட அது தன் பலனை தரும். ஏன்னா நீங்க கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. பூமி உங்களுக்கு பலனை கொடுக்கும். அந்த சாபம் எல்லாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அது நீக்கப்பட்டு விட்டது. அந்த சாபத்தின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. நீங்க கிருபைக்கு கீழே இருக்கிறீங்க. உங்க மேல எந்த சாபமும் இல்லை என்பதுதான் நிஜம், சத்தியம். சரி, இப்போ அவருடைய கொடுக்கிற நேச்சரை குறிச்சு நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். போதும். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார்.
அப்போ அந்த தெய்வீக ஒரு ஒரு அந்த தெய்வீகத்தை விட்டுட்டு அவர் மனுஷ சாயலானார். ஆனா இதனுடைய ஆழமான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தெய்வத்துவத்தின் நிறைவை அவர் முழு மனுக்குலத்துக்குள்ள அவர் ஊற்றினாராம். அவர் தன்னுடைய தெய்வீக சுபாவத்த அந்த தெய்வீகத்தை இழக்கல. அத மனிதர்களுக்கு கொடுக்கிறார், பகிர்ந்து கொடுக்கிறார். அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அப்போ இயேசு அப்படிங்கிற அந்த நம்முடைய மூத்த சகோதரனாகிய தேவன், அவர் ஒரு காலியான ஒரு கிணறு போல அல்ல. அவர் நிரம்பின ஊற்றாய் இருக்கிறார். அவரிடத்திலிருந்து தொடர்ந்து நமக்கு கிருபை பாய்ச்சப்பட்டு கொண்டே இருக்கிறதாம். அவர் கொடுத்துட்டே இருக்கிறாரு. அவர் நமக்கு கொடுக்கிறத எதையும் அவர் ஸ்டாப் பண்றதே இல்ல. ஆனா இன்னைக்கு நம்முடைய மனதுதான், ஐயோ! நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம கணக்கு போடுறோம். எனக்கு அது இல்லையே, இது இவ்வளவு தானே எனக்கு இருக்கு. இத வச்சு நான் இத எப்படி செய்ய முடியும்? அப்படின்னு இந்த லாஜிக்கல் திங்கிங் மனுஷனைப் போல நம்மை சிந்திக்க தூண்டுகிறது. ஆனால் அவர் கொடுக்கிற நல்ல தகப்பன். அவர் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். கிருபைக்கு மேல கிருபை. அவருடைய பரிபூரணத்தினால கிருபைக்கு மேல கிருபை பெற்றிருக்கிறோம்னா, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய இடத்தில் அவர் நம்மை வைக்கவில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நெறைய காரியங்கள இந்த பூமியில இருக்கிற எந்த காரியத்த கூட நம்ம இன்னும் நம்ம மனது விருத்தி அடையவே இல்ல. நம்ம எண்ணங்கள் எல்லாம் ஒரு குறுகின வட்டத்துல தான் இருக்கு. மனுஷங்களுடைய வார்த்தை இதுலயே நம்ம என்ன செய்றோம்? சுழன்று கொண்டு இருக்கிறோம். அவங்க ஒருத்தர் ஒரு சின்ன பார்வை, ஒரு சின்ன வார்த்தை, இல்ல ஒரு சின்ன சிம்ப்டம் இது வந்த உடனேயே நம்ம சோர்ந்து போயிர்றோம். அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய நேச்சர் எப்படிப்பட்டது? அவர் நமக்காக எல்லாவற்றையும் கொடுக்கிற நல்ல தகப்பனா இருக்கிறார். அவருடைய தெய்வீகத்திலிருந்து அவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு பூமி நமக்கு பலனை கொடுக்கும்படிக்கு இன்னைக்கு பல நேரங்கள்ல ஆச்சரியமா இருக்கும். உங்களுக்கு ஒரு தேவை இருந்திருக்கும். அது யார்கிட்டயும் நீங்க சொல்லியிருக்க மாட்டீங்க. ஆனா அந்த தேவை யார் மூலமாவது உங்களுக்கு சந்திக்கப்பட்டிருக்கும். அப்படி எத்தனையோ பேர் உங்க வாழ்க்கையில நீங்க அதாவது பணம் மாத்திரம் இல்ல. எந்த தேவையா இருந்தாலும் சரி. நீங்க சோர்வுல இருப்பீங்க. ஒரு வார்த்தை உங்களுக்கு வரும். இது எல்லாமே இந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு, இந்த பூமியில இருக்கிறவங்கள வச்சே சில வார்த்தைகள் உங்களை பலப்படுத்துகிறதா இருக்கும். அப்போ இது எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோம்? அது ஏதோ இயற்கையா நடக்குது. இல்ல. இந்த முழு பிரபஞ்சமும் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த பூமி பரலோகத்திலிருந்து நம்ம இன்னைக்கு சாப்பிடுகிற ஆகாரமானாலும் சரி, இன்றைக்கு நீங்க உழைக்கிற உழைப்புக்கு உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே சம்பளமானாலும் எல்லாமே இந்த பூமியில இருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். பூமி நமக்கு பலனை கொடுக்கிறது. இத முதல்ல நல்லா புரியணும். அவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுதும், இந்த தேவைகள் நமக்கு இந்த பூமியில இருந்தே நமக்கு சந்திக்கப்படுகிறது. சூப்பர் நேச்சுரலாவும் சில காரியங்கள் நமக்கு நடக்கிறது. நெறைய பேர் நம்ம பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் அவங்க சொல்லும்போது, அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல அமௌண்ட் வருது இப்படியெல்லாம் சொல்றாங்க. ஆனா பொதுவாக இந்த பூமியும் நமக்கு பலனை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பேதுரு கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, வரி பணம் கட்டுறதுக்கு மீன் வாயில நீ போய் தூண்டில் போடு. அந்த மீன் வாயில வெள்ளி பணம் இருக்கும். அதை எடுத்து உனக்காகவும், எனக்காகவும் அதை கட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த மீன் எங்க இருக்கு? பூமியில இருக்கு. அப்போ ஒவ்வொன்றும் இந்த பூமி நமக்காக பலனை கொடுக்கும்படிக்கு அவருடைய இரத்தத்தை நமக்காக கொடுத்தார். அவர்ட்ட எல்லாமே நமக்கு நமக்கு கொடுக்கிறது மாத்திரம் தான் அவருடைய நேச்சரா இருக்கிறதுங்கிறத இன்னைக்கு நல்லா முதல்ல ஆழ் மனதுல நமக்கு புரியணும். அவர் உங்கள்ட்ட கொடுக்காம எதையும் வித்ஹோல்ட் பண்ணி வைக்கிற தேவன் அல்ல. உங்களுக்காக சகலவற்றையும்
கொடுக்கிற நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். அப்போ வாசிக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். லூக்கா 6:38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். இது யாருக்கு சொல்றாரா? நீங்க அதுக்கு முன்னாடி வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஐஸ்வர்யவான்களா இருக்கிறவங்களுக்கு அவர் பேசுகிறார். அவங்கள குறிச்சு நெறைய காரியங்கள சொல்றாரு. அப்படி சொல்லிட்டே வரும்போது தான் இத சொல்றாரு. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுக்கிறதுக்கு, அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு விதைக்கிறதுக்கு ஒன்லி பணம் மட்டும் கொடுக்கிறது இல்ல. அன்பை விதைக்கணும். மற்றவங்களுக்கு தேவையில இருக்கிறவங்களுக்கு ஒரு வார்த்தைய நம்ம விதைக்கணும். என்ன நம்மளால கொடுக்க முடியுமோ, ஆறுதலான வார்த்தைகள நம்ம கொடுக்கும் பொழுது, அது நமக்கு மறுபடியும் கொடுக்கும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம கொடுக்கிறதுனால தேவன் நம்மள நேசிக்கிறது இல்ல. அவர் நம்மை நேசித்தபடியினால் நம்ம கொடுக்கிறோம். இன்னைக்கும் எத்தனை பேருக்கு இதுல ரொம்ப நாளா நம்ம வந்துட்டு இருக்கிறோம். இந்த சத்தியங்கள் எத்தனையோ பேர் நீங்க அறிஞ்சு விடுதலை ஆயிருக்கிறீங்க. எத்தனை பேருக்கு இந்த சத்தியத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க? நம்ம விடுதலை ஆயிருக்கிறோம். நம்ம எத்தனையோ கட்டுகளிலிருந்து சத்தியத்தை அறிந்து, வியாதியில இருந்து, பிசாசின் பிடியில இருந்து, பலவகையான போராட்டங்களிலிருந்து, எண்ணங்கள்ல இருந்த சிறையிருப்புல இருந்து நம்ம விடுதலையாகி இருக்கிறோம். ஆனா, எத்தனை பேருக்கு இத நம்ம கொடுத்திருக்கிறோம்? இது எவ்வளோ பெரிய காரியம். எனக்கு எனக்குள்ள தேவன் வைத்த எண்ணம் அதுதான். நான் இந்த சத்தியத்த அறிஞ்சு, என்ன என் தேவன் விடுவிச்சிருக்கிறார்னா, இன்னைக்கும் எத்தனையோ பேர் தவறான போதனைகளினால என்ன செய்திருக்கிறாங்க? சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா, நாங்களும் ஒரு காலம் அத அனுபவிச்சோம். என்ன செய்யன்னு தெரியல. என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனால், தேவன் தம்முடைய விலையேற பெற்ற அன்பினாலே, அவர் எனக்கு இந்த சத்தியத்தை கொடுத்தபடியினாலே, இன்றைக்கு இந்த சத்தியத்தை என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லணும். எல்லாரும் வெளிச்சத்துக்குள்ள வரணுங்கிற ஒரு விருப்பத்தையும் தேவன் வைத்தார். இன்றைக்கு அந்த விருப்பத்த உங்க ஒவ்வொருவருக்குள்ளயும் அவர் வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த சத்தியத்த நீங்க கொடுத்திருக்கிறீங்க? ஒருவேளை இந்த மெசேஜஸ நீங்க ஷேர் பண்றத நான் சொல்லல. அதையும் நீங்க ஷேர் பண்ணுங்க. என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு பலன் உண்டு. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். முடிஞ்ச அளவு இந்த உலகத்தை தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும் அப்படின்னா, இந்த உலகம் தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும்னா, அதுக்கு நீங்களும் நானும் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன்னா, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் லா. இந்த லா நமக்கு கண்டிப்பா வேலை செய்யும். இது தேவன் சொன்னது. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க ராஜ்யத்துக்குன்னு எத கொடுத்தாலும் அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏழைகளுக்கு கொடுக்கிறதும் சரி. என்ன என்ன உங்களுக்கு இருக்குதோ, அத நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது, நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது, அதை பல மடங்காக அது உங்களுக்கு உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவையோ, அந்த ஆசீர்வாதமாய் அது உங்களுக்கு வந்து சேரும். உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில அத பார்ப்பீங்க. நான் இன்னைக்கு நான் அத பார்க்கிறேன். நான் எப்ப கொடுக்க ஆரம்பித்தனோ, என் பிள்ளைகளுடைய லைஃப்ல பல வகையான கிருபைகளை தேவன் கொடுக்கிறத நான் அத பார்க்கிறேன். அப்போ நம்ம கொடுக்கணும். இந்த இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம், இது உலகமெங்கும் போகணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? என்னால முடிஞ்ச அளவுக்கு இத மற்றவங்களுக்கு நான் கொடுக்கணும். அப்படின்னு இன்றைக்கு முதலாவது ஒரு தீர்மானம் எடுங்க. நேற்றைய தினத்துல எப்பவுமே ஒரு பழக்கம் உண்டு. என் மக சாப்பிடும் பொழுது, காலையில ஸ்கூலுக்கு கிளம்பும்போது, அவளுக்கு நெறைய சின்ன வயசுல இருந்தே அது ஒரு பழக்கமா இருக்கிறதுனால, இப்ப 11த் ஸ்டாண்டர்ட் வந்துட்டா. பைபிள் ஸ்டோரீஸ், பைபிள வாசித்து சொல்லி குடுக்குற பழக்கம் உண்டு. இல்லன்னா, நல்ல ஸ்பிரிச்சுவலான ஸ்டோரீஸ், மிஷனரீஸ்னுடைய ஸ்டோரீஸ் இதெல்லாம் சொல்ற வழக்கம் உண்டு.
இப்பவும் அந்த பழக்கம் உண்டு. அப்போ சும்மா நாங்க 2 பேரும் எதையோ பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ, அவ ஒரு கேள்வி கேட்டா. எனக்கு அது ரொம்ப நேத்து என்னுடைய இருதயத்துல அந்த வார்த்தை பேசிக்கொண்டே இருந்துச்சு. அம்மா, இந்த உலகத்துல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும் இல்லன்னா, என்ன என்ன ஆகும்? நம்ம எல்லாரும் பறந்துட்டே இருப்போம். நம்ம இந்த தண்ணி நம்ம குடிக்கணும்னா கூட தண்ணி அப்படி பறந்துகிட்டு இருக்கும். எதுவுமே செய்ய முடியாது. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லி, அவ ஒரு காரியத்த காலையில என்கிட்ட ஷேர் பண்ணா. நான் அத யோசித்து பார்த்தேன். இந்த புவியீர்ப்பு விசைன்னு ஒண்ணு இல்ல அப்படின்னா, நம்ம தரையில நிக்கவே முடியாது. இப்போ நம்ம மூனுக்கு போறவங்க, நம்ம ஸ்பேஸ்க்கு போறவங்கலாம் பார்க்கிறோம். அவங்கலாம் எப்படிப்பா அவங்க ஃப்ளோட் ஆயிட்டே தான் இருப்பாங்க. அவங்களால நிக்க முடியாது. அப்படிதான் நம்ம ஃப்ளோட் ஆயிட்டே இருப்போம். வானத்த நோக்கி நம்ம மிதக்க தொடங்குவோம். நம்மளுடைய வீடு, நம்முடைய நம்ம வச்சிருக்கிற காரோ, பைக்கோ, இல்ல மரங்கள், விலங்குகள் எல்லாமே அதனுடைய அந்த வெயிட்ட லூஸ் பண்ணிருமாம். கடல்ல இருக்கிற நீரெல்லாம் ஸ்பேஸ்ல என்ன செஞ்சிரும்? பறந்து அங்க நிக்கும். எந்த இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்ல அப்படின்னா, உலகமே செயல்படாது. இந்த பூமிய சுற்றி இருக்கிற அந்த அட்மாஸ்பியர், இதையும் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறதாம். இப்போ நம்முடைய எடை ஒரு சராசரியா நம்மளுடைய வெயிட் ஒரு 70 கேஜிஸ், 60 கேஜிஸ் இருக்குன்னா, அதுக்கு காரணம் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அது இல்லன்னா வெயிட்ங்கிற அந்த இதே இருக்காது. நம்ம சுவாசிக்கிற காத்து பூமியை சுற்றி வைத்திருக்கிறது இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். இல்லன்னா ஆக்ஸிஜன் எல்லாம் ஸ்பேஸுக்கு பறந்துரும். நம்மளால சுவாசிக்க முடியாது. இந்த உலகத்துல இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் சீக்கிரமா அழிஞ்சு போயிருமாம். இப்படி பூமி சூரியன சுற்றுற பாதை, இதையும் புவியீர்ப்பு விசையினால தான் நடக்குது. ஒவ்வொன்னும் எல்லாமே இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ பேஸ் பண்ணி தான் இருக்குது. நம்முடைய உடல் புவியீர்ப்பு விசைக்கு ஏற்பதான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அது இல்லன்னா, இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அந்த இல்ல அப்படின்னா, நம்முடைய தசைகள் எல்லாம் பலவீனமாயிருமாம். எலும்புகள் தன்னுடைய வலிமையை இழந்து போயிடுமா. தன்னுடைய போன்ஸ் அது என்ன செஞ்சிருமா? இழந்துருமா. இயல்பா நமக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்றதே ரொம்ப டஃப் ஆயிருமா. இதுதான் அஸ்ட்ரோனட்ஸ் விண்வெளி வீரர்கள் ரொம்ப காலமா இருக்கும் பொழுது, இது போன்ற சில விளைவுகளை அவங்க அனுபவிக்கிறாங்க. இப்ப சமீபத்துல கூட சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாரும் அந்த ரொம்ப நாள் ஸ்ட்ரக் ஆயிட்டாங்க. அவங்க பூமிக்கு வந்தப்போ, உடனடியா அவங்க நார்மலா இந்த பூமியில உள்ளவங்க எப்படி இருக்கிறது போல அவங்களால செயல்பட முடியல. கொஞ்ச நாட்கள் பிடித்தது. இப்போ இந்த புவியீர்ப்பு விசையை நம்மளால கண்களால பார்க்க முடியல. ஆனா விளைவ பார்க்கிறோமா? எல்லா இடத்துலயும் பார்க்கிறோம். இப்படி இந்த புவியீர்ப்பு விசை இருக்கிற இந்த பூமியில அதற்கு ஏற்றபடி நம்மை சிருஷ்டித்து, நம்மை இந்த பூமியில வைத்திருக்கிற தேவனுடைய ஞானம் எவ்வளவு பெரிதுன்னு என்றைக்காவது நம்ம உணர்ந்திருக்கிறோமா? இன்னைக்கு சயின்டிஸ்ட் நெறைய காரியங்கள கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னதாகவே என்னென்ன லாஸ் இந்த பூமியில செயல்படணுமோ, நமக்கு ஏற்றபடி செயல்படும்படி அதெல்லாம் சிருஷ்டித்து நம்ம இந்த பூமியில அவர் வைத்திருக்கிறாரே. எல்லாமே ஒரு லா. இப்போ எந்த பொருள நம்ம போட்டாலும், மேல தூக்கி போட்டாலும் அது கீழ வந்து தான் விழும். இதுதான் லா ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். புவியீர்ப்பு விசையின் பிரமாணம். இந்த விளைவு எல்லா இடத்திலயும் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த முக்கியமா அதுதான் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்ப அத நம்மளால ரியலா நம்ம அனுபவிக்க முடியல. நம்ம கண்ணால பார்க்க முடியல. அதுக்காக அந்த பிரமாணம் செயல்படாது என்பது இல்லை. எல்லா பிரமாணங்களும் வேதத்துல ஏகப்பட்ட பிரமாணங்கள் இருக்கு. இதெல்லாம் தேவன் கொடுத்த பிரமாணங்கள். ஸ்பிரிச்சுவல் லாஸ். அவர் சொல்றாரு, நீ கொடுக்கும்போது நான் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்.
பூமிக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா, இந்த பூமி உங்களுக்கு பலன பூமியில இருக்கிற மனிதர்களுக்கு கொடுக்கும் பொழுது, இந்த பூமி உங்களுக்கு நிச்சயமான பலனை கொடுக்கும். அப்போ புவியீர்ப்பு விசைய நம்ம பார்க்க முடியாது. ஆனா, அதனுடைய செயல்பாட்டை நம்ம பார்க்க முடியும். காற்ற பார்க்க முடியாது. ஆனா, மரங்கள் அசைகிறத நம்மளால பார்க்க முடியும். அதுபோல தான் தேவனை நம்ம உடல் ரீதியா பார்க்க முடியலனா கூட, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவர் செயல்படுவதை காண முடியும். ஏன்னா, நாம் அவருக்குள் இருக்கிறோம், பிழைக்கிறோம், அசைகிறோம் அப்படின்னு வசனத்துல அப்போஸ்தலர் 17ல பார்க்கிறோம். அப்போ எப்படி இந்த புவியீர்ப்பு விசை ஒ அ புயு அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ சார்ந்து தான் இந்த முழு பிரபஞ்சம், முழு உலகமும் இயங்கிக் கொண்டிருக்கிறதோ, அதே போல தான் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் தேவனை சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த இந்த லா ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லன்னா, இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா நேச்சர் எல்லாமே அழிஞ்சு சிதைஞ்சு போயிரும். அதுபோல தான் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அவரோடு கூட இருக்கிற அந்த உறவு, அந்த அந்த பிரமாணத்துக்குள்ள நம்ம இருந்தோம் அப்படின்னா, ஜீவனின் ஆவின் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நம்ம என்ன பிரமாணத்துக்குள்ள வந்துட்டோம்? ஜீவனின் ஆவியின் பிரமாணத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா, நமக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் லாஸ் எல்லாமே நமக்கு அப்ளை ஆகுது. இந்த ஸ்பிரிச்சுவல் லாஸ தேவன் தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுல நெறைய லாஸ் நமக்கு இருக்கிறத வேதத்துல பார்க்கிறோம். எத செஞ்சா வசனம் சொல்லுது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்போ காண முடியாத புவியீர்ப்பு விசை பூமியை தாங்குகிறது போல, காண முடியாத தேவன் நம்முடைய வாழ்க்கையை தாங்குகிறார். அவர் ஸ்பிரிச்சுவல் பிசிக்கல் லைஃப்க்கு இந்த லாஸ் எல்லாம் அவர் பூமியில வச்சிருக்கிறாரு. ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு நமக்காக சில ஸ்பிரிச்சுவல் லாஸையும் அவர் சொல்லுகிறதை நாம் கொடுத்திருக்கிறத நம்ம நம்ம தியானித்து பார்க்கும்போது நமக்கு புரியும். வாசிக்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கலாத்தியர் 6:7. மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்போ நல்லத விதைச்சோம் அப்படின்னா நம்ம நல்லத அறுப்போம். அன்ப விதைச்சா அன்ப பெறுவோம். கோபத்தையும், கசப்பையும், மன்னியாமையும் விதைச்சா நமக்கு அதுதான் நம்ம என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்ளுவோம். இது ஏதோ பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட வசனம் அல்ல. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் லா. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். இன்னும் ஒரு வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் 6:8. தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறோம். இந்த மாம்சத்த சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லி, இந்த மாம்சத்துக்காக நேரத்த கொடுத்து, இந்த மாம்சத்துக்காக பணத்த செலவழித்து, இந்த மாம்சத்த பிரியப்படுத்தணுங்கிறதுக்காக எதையெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா, எத கொடுத்தாலும் மாம்சத்தினாலே அழிவு உண்டாகிறது. இதெல்லாம் தேவன் செய்றதில்ல. நம்ம என்ன நெனைக்கிறோம்? இதெல்லாம் தேவன் செய்றாரு. தேவன் கொடுக்கிற தண்டனை. இதெல்லாம் தானாவே நடக்கும். மாம்சத்துக்கென்று விதைத்தால், மாம்சத்துக்குன்னு நீங்க நேரத்த கொடுத்து, இந்த மாம்சத்த பிரியப்படுத்துறதுக்குன்னு செலவு பண்ணி, இங்க மாம்சத்தினாலே அழிவு உண்டாகிறது. ஆனால் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை பெறுவான். உங்க ஆவிக்காக, உங்க ஸ்பிரிட்டுக்காக நீங்க பைபிள் வாசிக்கிற, பைபிள தியானிக்கிறதும் சரி, அவரோடு கூட உறவுல இருக்கிறதும் சரி, இல்ல இந்த ஆவியில நீங்க வளரும்படிக்கு, நீங்க ஆவியில நீங்க வளர்ச்சி அடையும்படிக்கு நீங்க வார்த்தைகள நீங்க ரிசீவ் பண்ணும்போது, அதற்கென்று நீங்க விதைக்கும் பொழுது நீங்க என்ன பெற்றுக்கொள்ளுகிறீர்களா? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறீர்களாம். அத நம்ம அறுக்கிறோம். ஆவிக்கென்று விதைக்கிறவன்.
நம்ம நம்ம நேரத்த நம்ம இன்னைக்கு இந்த காலை வேளையில நீங்க கூடி வந்திருக்கிறீங்க அப்படின்னா, இது ஆவிக்கென்று நீங்க உங்க டைம நீங்க விதைக்கிறீங்க. உங்களுடைய ஜீவனுக்கு. அப்போ இதுக்கு இந்த இந்த ஆவிக்கென்று நீங்க விதைக்கிறபடியினால நிச்சயம் ஒரு பலன், நித்திய ஜீவனை நீங்கள் அறுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுக்கிறான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அப்போ நீங்க அந்த ஆவிக்கென்று நீங்க எதுக்கெல்லாம் நீங்க விதைக்கிறீங்களோ, எதையெல்லாம் விதைக்கிறீங்களோ, உங்க நேரத்த, உங்க டைம நீங்க எத விதைச்சாலும், அது செல்வத்த எத விதைச்சாலும், அதுக்கு ஒரு பலன் இருக்கிறது. உங்க ஆவியில நீங்க எங்கெல்லாம் பலப்படுறீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அங்கெல்லாம் நீங்க விதைக்க வேண்டியது அங்க வசனம் சொல்லுது, ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். மற்றவங்களுக்காக, மற்றவர்களுடைய காரியங்களுக்காக நீங்க ஜெபிப்பது, மற்றவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நீங்க ஜெபிப்பது எல்லாமே இந்த இதுக்குள்ள இந்த லாக்குள்ள வந்துரும். ஆவிக்கென்று விதைக்கிறவன். நம்ம எதை விதைத்துக் கொண்டிருக்கிறோம்? மாம்சத்துக்கென்று விதைக்கிறோமா? ஆவிக்கென்று விதைக்கிறோமா? நிச்சயமா நம்ம நம்ம ஆவிக்கென்று விதைக்கிறவர்களாகத்தான் நம்ம இருக்கிறோம். அதனால தான் இங்க கூடி வந்திருக்கிறதே, நம்முடைய ஆவிக்கென்று நம்முடைய நேரத்தையும், நம்முடைய தூக்கத்தையும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? விதைத்திருக்கிறோம். அதிகாலையில எழும்பி வர்றதெல்லாம் எல்லாராலயும் முடியாது. ஃப்ளஷ்ல இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டம். ஆனா நீங்க ஆவிக்கென்று விதைக்கிறீங்கன்னா, இதுக்கு ஒரு பலன் நிச்சயம் உண்டு. இத போல பல பிரமாணங்கள் வேதத்துல செயல்படுது. இப்ப ஆண்டவர் சொல்றது அதுதான். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இரக்கம் காட்டுனா நமக்கு இரக்கம் உண்டாகும். அன்பு செலுத்தினா நமக்கு அன்பு கிடைக்கும். நம்ம மற்றவங்கள ஆசீர்வதிக்கும்போது நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். அதனாலதான் பேதுரு சொல்றாரு, தீமைக்கு தீமையும், உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அவர் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட்டே இருக்கிறாரு. அதே போல அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் எல்லாருக்கும் நம்ம பிளஸ் பண்ணி நம்ம கொடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம இன்றைக்கு எதை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்கிறதுல இன்னைக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியத்தில் நம்ம இருக்கிறோம். இது எல்லாம் பிசிக்கல் லாஸ் எப்படி ரியலோ, ஸ்பிரிச்சுவல் லாவும் அதே போல ரியலா இருக்கு. அவர் அன்புள்ள தகப்பனா, அன்புள்ள தகப்பன் தான். அவர் கொடுக்கிற தகப்பனா, கொடுக்கிற தகப்பன் தான். ஆனாலும் அவர் எப்படி இந்த பிசிக்கல் வேர்ல்டுக்கு பிசிக்கல் லாஸ் அவர் கொடுத்திருக்கிறாரோ, அதே போல ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு ஸ்பிரிச்சுவல் லாஸ் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள வந்த பிள்ளைகளுக்கும் அவர் சில பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கிறார். அப்போ கொடுக்கும் பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்கன்னு அவர் சொல்றாருன்னா, எதை விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீங்கன்னு புதிய உடன்படிக்கையின் கீழே இருக்கிற விசுவாசிகளுக்குத்தான் இது சொல்லப்பட்டது. அப்போ நம்ம கொடுத்து கொண்டே இருக்கணும். எதெல்லாம் நம்மளால கொடுக்க முடியுதோ, நீங்க கொடுக்க 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 உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம், உங்க சந்ததிகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம், உங்கள் சந்ததிகளுடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை நீங்கள் நிச்சயமாய் பார்ப்பீர்கள். நம்மளால முடிஞ்சத மெயினா இந்த சத்தியத்தை எவ்வளோ பேருக்கு கொண்டு செல்ல முடியுமோ அவ்வளோ பேருக்கு நம்ம கொண்டு போகணும். இதுல எத்தனை பேரு நீங்க பெற்றுக்கொண்டதை மற்றவங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இந்த வெளிச்சத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க? நீங்க கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கையில அதற்கு உண்டான அந்த நித்திய ஜீவனின் ஆசிர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறதை நீங்கள் அனுபவிக்க முடியும். அவர் கொடுத்தாதான் அது அது வந்து ஸ்பிரிச்சுவல் லா. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்.
ஐயோ! ஒருத்தர் ஒருத்தர் பிரச்சனையில இருக்கிறாங்க, கட்டுல்ல இருக்கிறாங்க, உங்கள்ட்ட வர்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது இந்த சுவிசேஷத்தை அவங்களுக்கு கொண்டு போய் நீங்க கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க. அதுக்காக தான் நம்ம ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இப்போ தேவன் இந்த உலகத்தை படைத்த நம்முடைய தகப்பன், நம்மள குறை உள்ளவர்களாய் எந்த பற்றாக்குறையிலயும் அவர் நம்மள வைக்கல. இப்ப சாத்தான் சொல்றான், "உனக்கு போதாது. உனக்கு பேங்க் அக்கவுண்ட் இவ்வளோதான் இருக்குது. இத வச்சு நீ எப்படி நீ ஒ ச இது பண்ண முடியும்? உன் வாழ்க்கை இதுல இருந்து நீ நன்றாக செயல்படுத்த முடியாது." அப்படின்னு எல்லாத்துலயும் நம்முடைய பற்றாக்குறைய தான் அவன் காண்பித்துக் கொண்டே இருக்கிறவனாய் இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, "நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன்." அப்போ தேவனுடைய பார்வையில நாம் ஒரு நாளும் குறைவுள்ளவர்கள் அல்ல. நம்ம கைவிடப்பட்டவர்கள் அல்ல. நம்ம பரலோகத்தின் வாரிசுகளாய் இருக்கிறோம். நம்ம தேவனுடைய பிள்ளைகளானால் அவருக்கு சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். அவர் சொல்றாரு, "வெள்ளியும் பொன்னும் என்னுடையதுங்கிறாரு." அப்ப அவருக்கு சுதந்திரவாளிகள்னா, அவருக்குரியதெல்லாம் நமக்குரியதாய் நம் தகப்பன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒண்ணு நல்லா புரியணும். நீங்களும் நானும் ஆசீர்வாதம் கிடைக்க போராடுகிறவர்கள் அல்ல. ஏற்கனவே நாம் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவுக்குள்ளே எபேசியர்ல பார்க்கிறோம். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அத சுதந்தரித்துக் கொள்ளுகிறது தான் எப்படின்னு சொல்லி சில காரியங்கள நம்ம பார்க்கிறோம். கொடுக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். மற்றவங்கள ஆசீர்வதிக்கும்போது அந்த ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். அவர் ஏற்கனவே நம்மள ஆசீர்வதித்து இருக்கிறார். நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அப்போ ஒரு நல்லா ஒண்ணு புரியணும். நம்முடைய தேவன் அவர் ஒரு ஸ்டிஞ்சி காட் இல்ல. கஞ்சத்தனமான ஒரு தேவன் அல்ல. அவர் ஹி இஸ் த காட் ஆஃப் அபண்டன்ஸ். ஓவர்ஃப்ளோயிங் நிறைவின் தேவன் அவர். அப்போ அவருடைய அவருடைய கொடுக்கிற தன்மைய எதுல இருந்து பார்க்கலாம்னா, சிலுவையில இருந்து தான் நம்ம பார்க்க முடியும். இயேசு வந்தது நம்முடைய வெறுமையை நிரப்புறதற்கு மாத்திரம் அல்ல, நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும்படியாகத்தான் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நம்ம தேவனோடு கூட ஒன்று சேர்ப்பது மாத்திரமல்ல, நம்மை இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய், பூமிக்கு உப்பாய், உலகத்திற்கு ஆசீர்வாதமாய் மாற்றும்படிக்காகவும் தேவன் வந்தார். இன்றைக்கும் நீங்க எத்தனை பேருடைய லைஃப்ல நம்ம வெளிச்சமா இருக்கிறோம்? நீங்க விரும்புனீங்கன்னா உங்ககிட்ட ஜனங்களை தேவன் கொண்டு வருவார். நீங்க விரும்பதான் செய்யணும். நான் விரும்பதான் செஞ்சேன். பேச தெரியாது. எதுவும் யார்ட்டயும் எதையும் இந்த மெசேஜ கன்வே பண்றதுக்கு அவ்ளோ தயக்கமா இருக்கும். ஆனா நான் விரும்பினேன். கர்த்தர் அந்த காரியங்கள செய்தார். இந்த காலை வேளையில நம்ம ஒரு சின்ன கூட்டமா இந்த இடத்துல கூடி இருக்கிறோம்னா, உங்கள முக்காவாசி பேர எனக்கு நேரா நான் பார்த்தது கிடையாது. ஆனா தேவன் கொண்டு வந்தாரா? கொண்டு வந்தார். விருப்பம் தான் நமக்கு தேவை. ஆண்டவரே நான் அந்த சத்தியத்த நான் குடுக்கணும். இல்ல உங்களுக்கு கொடுக்க முடியலன்னா, இந்த சத்தியம் உண்மையான சத்தியத்த நீங்க பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இத கேளுங்க. உங்க வாழ்க்கையில அற்புதம் உண்டாகும். ஏன்னா உங்களுக்கு டைம் இல்லாம இருக்கலாம். உங்களுக்கு பிஸி ஷெட்யூலா இருக்கலாம். ஒருவேளை என்ன போல உங்களுக்கு ஒரு டைம் எடுத்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாமல் இருக்கலாம். அப்படி இருக்கும்னா, இந்த மெசேஜஸ நீங்க அத சொல்லி அவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது, அது அதுவும் நீங்க கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் தான். நீங்க கொடுக்கும் பொழுது, நீங்க நிச்சயமா அது எந்த வழியிலயாவது உங்களுக்கு நன்மைகளை அது கொடுத்தே தீரும். நீங்க கொடுக்கிறதற்கு உண்டான பலனை அவர் அவர் கொடுக்கிறார். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ நம்ம பெற்ற கிருபை,
அது நம்மிலிருந்து மற்றவர்களுக்கு பாய்ந்து செல்லணும். நான் விடுதலை அனுபவிக்கிறேனா, அப்ப இன்றைக்கு என்னை சூழ்ந்து இருக்கிறவங்க, என்னை சார்ந்து இருக்கிறவங்களும் இந்த விடுதலைய அனுபவிக்கணும். தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம நதியா இருக்கணும். ஒரு குளம் மாதிரி இருக்கக்கூடாதாம். குளம்னா ஒரு இடத்துல தண்ணி தேங்கி அது கெட்டு அது அழுகுன நாற்றம் எடுக்கக்கூடிய ஒரு தண்ணீராய் அது இருக்கும் பொதுவா. ஆனா நதியில அப்படிப்பட்ட காரியம் இருக்காது. அது ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். அதே போலதான் நாமும் நதியைப் போல இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்போ எப்படிப்பட்ட மனநிலையில நம்ம இருக்கிறோம்? இன்றைக்கும் இங்க இருக்கிற நெறைய பேர் இன்னைக்கு இத்தனை பேர் நீங்க கூடி இருக்கிறீங்கன்னா, ஒருத்தர்ட்ட சொல்லி இந்த வார்த்தைய கேட்கும் பொழுது ஜீவன் உண்டாகும், விடுதலை உண்டாகும்னு சொல்லி நெறைய பேர் இங்க வந்து சேர்ந்திருக்கிறீங்க. நிச்சயமா அதுக்கான பலன அவங்க அனுபவிக்கிறாங்கன்னா, அனுபவித்துக் கொண்டு தான் இருப்பாங்க. ஏன்னா நான் அனுபவிக்கிறேன். அதனால ஆணித்தரமா சொல்ல முடியும். எத விதைக்கிறோமோ, அதை நாம் அறுவடை செய்வோம். வசனத்துல நம்ம மத்தேயு 5ல பார்க்கிறோம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போ ஆவியில் எளிமை அப்படின்னா அவர் இருதயத்தை பத்தி பேசுறாரு. தற்பெருமை இல்லாதவர்கள், சுயம் இல்லாதவர்கள், தன்னை பற்றியே நிரம்பி இருக்கிறவங்க, தனக்காகவே வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. மற்றவங்களை பத்தி கேர் பண்ணவே மாட்டாங்க. அப்படி இல்லாதபடி தன்னை பற்றி நினைப்பில்லாதவர்கள், தற்பெருமை இல்லாதவர்கள், தேவனையே சார்ந்திருக்கிறவர்கள். இவங்களுக்கு மனிதர்களுடைய வார்த்தைகள் எதுவும் பிரதானமா தெரியாது. தேவனையே சார்ந்திருப்பாங்க. பெற்றுக்கொண்டதை பகிர தயக்கப்படாதவர்கள். நம்ம ஒண்ண பெற்றுக்கொண்டுட்டோம். இன்றைக்கு வார்த்தைகளை பெறுகிறோம். வார்த்தையின் மூலம் விடுதலைகளை பெற்றுக்கொண்டோம். நம்ம பெற்றுக்கொண்டதை பகிர்வதற்கு, ஷேர் பண்றதுக்கு தயங்காதவர்கள் தான் ஆவியில் எளிமையுள்ளவர்களாம். அவர்கள் யாராம்? பாக்கியவான்கள். வசனம் சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஒருவருக்கொருவர் நம்ம சண்டை மூட்டி விடுறதோ, கோள் சொல்றதும், பிரித்து விடுவதும் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு அது உரியதல்ல. நம்ம தேவ புத்திரர்களா எழும்பணும்னா பீஸ் மேக்கர்ஸா இருக்கணும். பிரிவினைகளை ஏற்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. அப்போ உண்மையான செல்வம் எது அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற பணம் அல்ல, வீடு இல்ல, நிலம் இல்ல, சொத்து இல்ல. ஆனா உண்மையா நம்ம கிட்ட செல்வம் அப்படின்னா மற்றவர்களுக்கு கொடுப்பது. நம்ம கிட்ட இருக்கிறதுல இருந்து அது தேவனுடைய ராஜ்யத்துக்காகவும் மற்றவருடைய வாழ்க்கைக்காகவும் ஏழைகளுக்காகவும் கொடுக்கிறதுல தான் இருக்கிறது. ஒரு மனுஷன் பணக்காரனா இருக்கலாம், அவனுக்கு வீடு நிலம் சொத்து எல்லாம் இருக்கலாம். ஆனா அவ அகங்காரியாய் யாருக்கும் உதவ விரும்பாம எல்லாத்தையும் தனக்குத்தானே சேமித்து கொண்டவனாய் இருந்தால் அவன்தான் தேவனுடைய பார்வையில் ஏழையாய் இருக்கிறான். அந்த ஏழை விதவை போட்ட காணிக்கைய இயேசு கிறிஸ்து அவர் அவ்வளவு அங்கீகரிக்கிறாரு. அவங்கெல்லாம் தங்கள் தங்களுக்கு தங்களிலிருந்த செல்வத்திலிருந்து அவங்க குடுத்தாங்க. ஆனா இவளோ தன் ஜீவனத்துக்கு வேண்டியவைகள் எல்லாத்துல இருந்தும் அது அவளுக்கு இருந்ததே அவ்வளவுதான். அதையே அவரை நம்பி போட்டிருக்கிறா. அப்போ உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறான்னு பாக்குறோம். இப்போ அவருக்கு நம்ம கொடுக்கிற பணமோ இதெல்லாம் முக்கியம் இல்ல. அவர் எதை பார்க்கிறாரு? இருதயத்தை பார்க்கிறாரு. அந்த இருதயம் தன்னை நம்பி இருக்கிறதை பார்க்கிறார். அந்த இருதயம் அவரை விசுவாசிக்குது. இன்றைக்கும் நம்ம யார விசுவாசிக்கிறோங்கிறது தான் முக்கியம். நம்ம 1 கொரிந்தியர் 13ல பார்க்கிறோம். தன் உடலையே நம்ம கொடுக்கிறதற்கு ஒப்பு கொடுத்தாலும் அன்பு இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. நம்ம எந்த ஹார்ட்ல கொடுக்கிறோம் அதுதான் முக்கியம். அந்த 1 கொரிந்தியர் 13ல அத வாசிங்க ஆன்ட்டி.
3 1 கொரிந்தியர் 13:3. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்புல எதை கொடுத்தாலும் அன்புல கொடுக்காம மற்றவங்க முன்னாடி நான் கொடுக்கறது தெரியணும். உன் வலது கை கொடுக்கறத உன் இடது கை அறியக்கூடாது. அப்படி நீ கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இங்க வசனம் சொல்லுது, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், இப்படி கூட கொடுப்பாங்க. ஆனா அன்பு இல்லாம கொடுப்பாங்களாம். அதான் வசனம் சொல்லுது, அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. நீங்க எதை கொடுத்தாலும் அதுல உங்களுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். இந்த காலை வேளையில நீங்க கூடி வந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, உங்களை குறிச்சு நான் அறியணும். அந்த அன்புல வந்திருக்கிறீங்களா? அந்த அன்பு அவர் பார்க்கிறார். எதை எதை அவருக்காக கொடுத்தாலும் அதுல அன்பை தேவன் எதிர்பார்க்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல தேவன் பிரியமா இருக்கிறார்னா என்ன? அவன் ஹார்ட் முழுவதுமாய் அவருடைய அன்புல நிறைஞ்சிருக்கு. அதை பார்க்கிறாரு. நீங்க கொடுக்கறத அவர் பார்க்கல. நீங்க கொடுக்கிறது அன்பில் நிறைந்து, எதுக்கு என்னதை எப்படி யாருக்கு கொடுத்தாலும் அன்புல நிறைஞ்சு நீங்க கொடுக்கறீங்கன்னா அதற்கு நிச்சயமான பலன் உண்டு. ஏன்னா அவர் காட் ஆஃப் அபண்டன்ஸா இருக்கிறபடியினால, அவருக்கு பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோம்னா நம்முடைய நேரம், நம்முடைய அன்பு, நமக்கு உண்டான பலன் எல்லாத்தையும் மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல ரியலா நடக்கக்கூடிய காரியம். இன்னைக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ பாக்குறோமா? இல்ல. ஆனா அது செயல்படுதானா? செயல்படுது. அதுக்கு உதாரணமே நீங்களும் நானும் இந்த பூமியில இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம், நின்று கொண்டு இருக்கிறோம், நடந்து கொண்டு இருக்கிறோம். அதே போலதான் நம்ம கொடுக்கிறோம், அன்புல கொடுக்கிறோம். அன்புல நீங்க எதை கொடுத்தாலும் அதற்கு நிச்சயமான பலன் உண்டு. இத அதிகமாய் நீங்க தியானிங்க. இன்னும் நம்ம தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். ஆண்டவர் சொல்றார், அந்த ஏழை விதவை பார்த்து 2 காசுகளை தான் அவ போடுறா. இவள் எல்லோரையும் விட அதிகமாய் என்ன செஞ்சிருக்கிறா? போட்டிருக்கிறா. அங்க போட்டவங்க ஆயிரக்கணக்குல லட்சக்கணக்குல காணிக்கை செலுத்தி இருக்கலாம். ஆனா 2 காசு தான் இந்த விதவை போட்டா. ஆனா அங்கே அவள் இருதயத்தை அவர் பார்க்கிறார். பரலோகத்தினுடைய கணக்கு அது கொடுக்கிறத அமௌண்ட்ல இல்ல. பரலோகத்தின் கணக்கு இருதயத்தை பார்க்கும். அது தொகையை பார்க்காது. அவங்க எவ்வளவு தூரம் தேவனை நேசித்து தேவன் மேல அன்பு வைத்து அவங்க கொடுக்கறாங்கங்கிறத தான் அது பார்க்கிறதா இருக்கிறது. அப்ப ஆவிக்கென்று நீங்க விதைக்கிறீங்க. நீங்க எங்க எங்க விடுதலைய பெறுறீங்களோ அங்க விதைக்கிறீங்க. உங்க நேரத்தை விதைக்கிறீங்க, உங்க அன்பை விதைக்கிறீங்க, உங்களுக்கு உண்டான காரியங்களை நீங்க விதைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயம் அதற்கு பலன் உண்டு. பலன் இல்லாமல் போகாது. இத செஞ்சா எனக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிறதுல செய்யறதுல அது ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு மனுஷனை போல நம்ம திங்க் பண்றோம். அப்படி கிடையாது. அன்பில நிறைந்து என் தேவன் எனக்காக கொடுத்து கொண்டே இருக்கிறாரே, என் தேவன் என்னை தேடி எனக்காக இந்த வெளிச்சத்தை தந்தாரே, நானும் மத்தவங்களுக்கு வெளிச்சமா இருக்கணும், மத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும், தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்குகிற பணியில என்னால எதை கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே பெருகும் பொழுது நீங்கள் நிச்சயமான ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இதுல எங்கேயுமே நம்ம அஃபெண்ட் ஆகவே கூடாது கொடுக்கறதுல. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு இந்த ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சிங்ல அந்த பணத்தை மாத்திரமே பிரதானமாய் பேசுகிற காரியங்கள் வந்துருச்சு. பணம் மாத்திரம் அல்ல, நம்முடைய இருதயம் தான் இதில் ரொம்ப முக்கியம்.
இந்த ஸ்பிரிச்சுவலா ஆப்ரேட் ஆகணும் அப்படின்னாலும் இருதயம் மிகவும் முக்கியம். நீங்க கொடுக்கீங்கன்னா அது வரும். ஆனா அதற்குண்டான நிறைவான பலனை நம்ம அனுபவிக்கணும்னா உண்மையாகவே தேவனுடைய அன்புல நிறைஞ்சு நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது, ஏழைகளுக்காகனாலும் சரி, எதுக்கு கொடுத்தாலும் சரி, அதற்குண்டான பலனை நீங்கள் நிச்சயம் பார்ப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே இந்த இடத்துல ஒன்று சேர்ந்து வந்திருக்கிற இவர்கள் ஆவிக்கென்று விதைத்திருக்கிறார்கள் தகப்பனே. தங்களுடைய ஆவிக்கென்று தங்களுடைய நேரத்தை விதைத்து, தங்களுடைய தூக்கத்தை விதைத்து, தங்களுடைய எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு தங்களுடைய ஆவிக்கென்று அவர்கள் விதைத்திருக்கிறார்கள் அப்பா. நீங்க அதை அறிஞ்சிருக்கிறீங்க. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவான ஆசிர்வாதத்தை நீர் ஊற்றி கொண்டிருக்கிறீரப்பா. என்ன அவங்க கொடுத்திருக்கிறாங்க, நீங்க அவங்களுக்கு கொடுக்கறீங்க ரிட்டர்ன்ஸ்ல. ஏன்னா அது ஆவிக்குரிய நியதியாய் நீங்க சொல்லி இருக்கிறீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒவ்வொருவர் இருதயத்திலையும் இந்த காலை வேளையில நீங்க பேசி இருக்கிறீங்க. நாங்க எதை கொடுக்கிறோம், இந்த நாள்ல இருந்து எங்க இருதயங்கள் ஒவ்வொன்றும் மற்றவங்களுக்கு கொடுக்கிறத குறித்தே நாங்க யோசிக்க கூடிய இருதயமாய் எங்க இருதயம் மாறட்டும். நாங்க என்ன பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து எதெல்லாம் எங்கள்கிட்ட இருந்து நாங்க மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும், எங்க நேரத்தை, நீங்க எங்களுக்கு கொடுத்த வார்த்தைய, நீங்க எங்களுக்கு கொடுத்த வெளிச்சத்தை அநேகம் பேரை உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ள சேர்க்கும்படிக்கு நாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத எங்க இருதயம் அறிந்து உணரட்டும் அப்பா. அப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் வெளிச்சம் மனுஷர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுகிறீர் ஆண்டவரே. உதிக்கிற எங்கள் ஒளியின் இடத்திற்கு எங்க அந்த அந்த இருதயம் அன்புல நிரம்பி இருக்கும் பொழுது, நாங்க தியானித்தபடி எங்க இருதயம் அன்புல இருக்கும்போது அது ஜீவன்ல இருக்கு, அது ஒளியில இருக்கு. அந்த ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம்ப்பா. இந்த வேளையில எல்லாத்தையும் மற்றவங்களை குறித்ததான எண்ணங்கள், கசப்புகள் எல்லாத்தையும் நாங்க அப்படியே வேரோட எங்களை விட்டு பிடுங்கி போடுறோம்ப்பா. அன்புல நிறைஞ்சு நாங்க எல்லாரையும் பிளஸ் பண்ண, எல்லாருக்கும் கொடுக்க கர்த்தாவே நீங்க உதவி செய்யுங்க. அப்பா, உம்முடைய கரத்திலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அன்பு, ஜீவன், ஒளி, இதுல நாங்க நிரம்பி இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய், தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமாய் நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.